நான் பார்த்த சூரியனும் நான் பார்க்கும் சந்திரனும் உமது கரத்தின் கிரியைகளானே. நான் பார்க்கும் சூரியனும் நான் பார்க்கும் சந்திரனும் உமது கரத்தின் கிரியைகளானே. எனக்கென்று பூமியிலே எதுவும் இல்லை, எனக்கென்று பூமியிலே எதுவும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை என்று யாரும் இல்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை என்று யாரும் இல்லை, உம்மை என்று யாரும் இல்லை, உம்மை என்று யாரும் இல்லை. சொந்தக்கார நீர்தானே, உம்மை என்று யாரும் இல்லை இந்த உலகிலே, உம்மை என்று யாரும் இல்லை. தாயின் கருவிலே நான் உருவாக முன்னமே என்னை பேர் சொல்லி அழைத்தவரே. நல்லா கையை தட்டி என் தாயின் கருவினிலே உருவான நாள் முதலாய் உமது சார்பாக பூமியிலே விழுந்தேனே. என் தாயின் கருவினிலே உருவான நாள் முதலாய் உமது சார்பாக பூமியிலே விழுந்தேனே. அன்று முதல் இன்று வரை ஆதரித்த தெய்வமல்லோ, அன்று முதல் இன்று வரை ஆதரித்த தெய்வமல்லோ. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை என்று யாரும் இல்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை என்று யாரும் இல்லை, உம்மை என்று யாரும் இல்லை, உம்மை என்று யாரும் இல்லை. சொந்தக்கார நீர்தானே, உம்மை என்று யாரும் இல்லை இந்த உலகிலே, உம்மை என்று யாரும் இல்லையே. மண்ணுக்கும் சொந்தக்கார நீர்தானே, உம்மை என்று யாரும் இல்லை உலகிலே, உம்மை என்று யாரும் இல்லையே. இன்றைக்கு முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நல்லா கொஞ்சம் ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அருமையானவர்களே, இன்றைக்கு பலப்படுத்துகிற கிறிஸ்து என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்கள். ஏனெனில் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதும்போது அவன் கொடுமையான ரோம சிறைச்சாலையில் இருந்தான் என்று சில சரித்திர குறிப்புகள் சொல்லுகிறது. ஒரு பெரிய பணக்காரன், ஒரு பெரிய செல்வந்தன். ஆனால் இயேசு சந்தித்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்தது. ஹல்லேலூயா. அவனுடைய நிலைமையெல்லாம் மாறினது. அவன் பசியிலும் பட்டினியிலும் நிர்வாணத்திலும் சிறைச்சாலையிலும் வாழ்ந்தான். அதான் அவன் சொல்றான், எந்த நிலைமையிலும்
நான் மன ரம்மியமாய் இருக்க. அந்த 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என்ன சொல்றான்? என் குறைச்சலினால் நான் இவைகளை சொல்லவில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எதுக்கு தெரியும்? தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். இப்படியும் தெரியும், இப்படியும் தெரியும். இப்படி இருக்கவும் தெரியும், இப்படி இருக்கவும் தெரியும். தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். ஆமா, பட்டினியா இருக்கவும் தெரியும், நல்ல திருப்தியா இருக்கவும் தெரியும். அல்லேலூயா. திருப்தியா இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதே நேரத்தில் பட்டினியா இருக்கவும் தெரியணும். திருப்தியிலே வாழக்கூடாது. பட்டினியா இருக்கிறது என்ன தெரியுமா? ஃபாஸ்டிங் பண்ணுறது தான் பட்டினியா இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் இந்த வருஷத்தில் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு சபைக்கு வந்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ எனக்கு சாப்பிடவும் தெரியணும், சாப்பிடாம இருக்கவும் தெரியணும். நல்லா சாப்பிடுங்க. அல்லேலூயா. ஆமென். என்னென்ன வெரைட்டி இருக்கோ அதெல்லாம் சாப்பிடுங்க. ஆமென். ஆனால் ஃபாஸ்டிங்கும் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவன் நம்மளை பட்டினி போட மாட்டார். பட்டினி போடுகிற தேவன் அல்ல. ஆனால் நம்மளா பட்டினியாக இருக்கவும், நம்மளா ஃபாஸ்ட் பண்ணவும், நல்லா ஃபீஸ்டிங்கில் இருக்கவும் நமக்கு தெரியணும். அப்புறம் என்ன சொல்கிறாங்க? பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். எப்பவும் பாக்கெட்டு ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு உங்கள் மைண்டு இருந்தாலும் நல்லதுதான். சில நேரம் பர்ஸ் எம்டியாக இருந்தாலும் நன்றி செலுத்திக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மாதம் கொஞ்சம் குறைவாக இருக்குது, ஆனாலும் ஸ்தோத்திரம். நம்ம மைண்டை சரியாக டியூன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. மைண்டை என்ன செய்யணுமா? சரியாக டியூன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆகவே எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இப்படி பல காரியங்களிலே நாம் இருந்தாலும் பவுல் என்ன சொல்றாருன்னா, எந்த நிலைமையிலும் எனக்கு ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் ஒரு அருமையான பாட்டு, அது மறந்து போச்சு, அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்களும் பாடலாம். எனக்கு ஒருவர் இருக்கின்றார், என்னை நேசிக்கின்றார், காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறார், அவர்தான் இயேசு, தான் இயேசு, இயேசு. அற்புதமான பாட்டு. இப்போ பவுல் என்ன சொல்றாரு? ஒருத்தரை கண்டுபிடிச்சாரு. நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ள எனக்கு பலன் இருக்கிறது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் உங்களால ஜெயிக்க முடியும். ஆமென். எந்த சேலஞ்சையும் நீங்க ஓவர் கம் பண்ண முடியும். எதனால? ஒருவர் உங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவர் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே இருக்கிறாரு. டே பை டே, ஒவ்வொரு நாளும் ஒருவர் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். யார் தெரியுமா? அவர் கிறிஸ்து. இந்த கிறிஸ்துங்கிற விளக்கத்தை நான் 1ஆம் தேதி சொன்னேன். அதனால இப்போ எனக்கு சொல்றதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. அதுக்கு நீ ஒரு தனி மெசேஜ் நான் எடுக்கணும். ரொம்ப அற்புதமான மீனிங் அது, இல்லையா? ஆகவே என்ன செய்யறாரு? அவரு பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். என் நிலைமையை குறித்து நான் கவலைப்படுறதே இல்லை. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 4, 8, 9 வேகமாக யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். 2 கொரிந்தியர், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. நல்லா கையை தட்டி சொல்லுங்க மாட்டோம்.
எவ்வளவு நெருக்கப்பட்டு இல்லை, எவ்வளவு நெருக்கப்பட்டு, எப்பக்கத்திலும். எப்பக்கம்னா எத்தனை பக்கம்? 4 பக்கம், ஃப்ரண்ட் பேக்கு லெஃப்ட் ரைட், 4 பக்கமும் நெருக்கம் வந்தாலும் நாங்கள் என்ன செய்கிறது இல்லை, ஒடுங்கி போகிறது இல்லை. ஹல்லேலூயா. கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைவதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும், துன்பப்படுத்தப்பட்டாலும், ஏன்னா கைவிடாதவர் என் கூட இருக்கிறாரு, என்னை பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அதனால துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும். உங்களை யாராவது தள்ளி விட்டுருக்குறாங்களா? தள்ளி விடுறதுன்னா சும்மா போயிட்டு நின்றுக்கிட்டு இருக்க நேரம் தள்ளி விடுறது இல்லை. வாழ்க்கையில் யாராவது தள்ளி விட்டுருக்காங்களா? உங்கள் எதிரிகள் நீங்கள் முன்னேற இடத்துல அவங்க முன்னேறதுக்கு உங்களை தள்ளி விட்டுருக்குறாங்களா? அப்படி தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. ஏன்? ஒருவர் என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை. துன்பம் வாழ்க்கையில வரலாம், இன்பமும் துன்பமும் கலந்தது தானே வாழ்க்கை. பிரிக்க முடியாதது இன்பமும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சில நேரம் இன்பமும் இருக்கும். உங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா நீங்கள் அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஐ ஆம் ஃபீவர், எனக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்குது. அவங்கெல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கும் கொஞ்சம் நல்ல காய்ச்சல் வரும். இந்த காய்ச்சலும் தலைவலியும் எல்லாத்துக்கும் வரும். ஆனால் அந்த சறுக்கிற என்ன குதிரை, நொண்டி குதிரைக்கு சறுக்கிறது மாதிரி சாக்கு நிறைய விசுவாசிகளுக்கு அது இருக்குது. கொஞ்சம் ஃபீவரிஷ், somebody telling I am feverish, அதனால் அந்த ஜபத்துக்கு வர மாட்டேன். என்ன விசுவாசிய சொல்கிறோம் பாருங்க. துன்பப்படுத்தப்பட்டும் நாங்கள் என்ன செய்வதில்லை. எங்களை யாராவது கீழே தள்ளிட்டாங்க, முன்னேறாதபடிக்கு கீழே தள்ளினாலும் நாங்கள் மடிந்து போவதில்லை. அடுத்து என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய எங்க சரீரத்தில் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்போ இப்படியெல்லாம் நடந்தாலும், இப்படி நெகட்டிவாக நிறைய வந்தாலும் அதில் நாங்கள் தொடர்ந்து நிற்கிறது இல்லை. ஏன்னா எங்களை ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவர் மட்டும் பலப்படுத்தலைன்னா இன்னைக்கு இந்த ஆராதனையில் இத்தனை பேர் இருந்திருக்கவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்துக்குரிய பாடலை நம்ம அடுத்த வாரம் கோரஸ் பாடுவோம். இந்த கோரஸ் எல்லாம் மறந்துடாதீங்க. நீங்கள் வீட்டில் பாடி வாய்ஸ் ரெக்கார்டில் வச்சுக்கோங்க. ஒருவேளை நான் மறந்தாலும் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன்னா கோரஸ் ஜெபத்தில் கிடைக்கிறது. அதை பாட பாட தேவ பிரசன்னம் நம்மை நிரப்ப ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இப்படியெல்லாம் நான் கீழே விழுந்தாலும், என்னை யாரும் தள்ளி விட்டாலும், கலக்கம் அடைந்தாலும், துன்பப்பட்டாலும் நான் என்ன செய்வது இல்லை, மடிந்து போவதில்லை, கைவிடப்படுவதில்லை, மனமுறிவு அடைவதில்லை. ஏங்க? பிரச்சனை மேல பிரச்சனை எனக்கு வந்தாலும் நான் சோர்ந்து போகிறது இல்லை. ஏன்னா என்ன ஒருவர் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சில நேரம் காலையில மாலையில அழுகை, காலையில களிப்பு. கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். மாலையில அழுகை, மாலையில் அழுகை என்றால் காலையிலே களிப்பு, கோபமோ ஒரு நிமிடம், ஆமா தயவோ நித்தம் நித்தம். புதிய பாடல். இந்த பாடலாம் பாடி நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அடித்து பாடினோன்னா தேவ பிரசன்னம் பயங்கரமாக இறங்கி ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா. அப்போ மாலையில் என்ன வந்துச்சு? சில நேரம் அழுக வந்தாலும் காலையில் என்ன வந்துருச்சு? ஆமாம், ஃபாதர் ஒரு பாட்டு பாடுவார், இன்னொரு பாட்டு, துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட. அது எப்படி பாருங்க, ஒரு துணியை நல்லா நினச்சி காய போட்டால் கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிடாது, கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிடும்,
அதுவும் சிவகாசியில் சொல்லவே வேண்டாம். போட்ட உடனே எடுத்துக்கலாம். இந்த அடிக்கிற வெயிலுக்கு. நான் இருந்த ஊர்லெல்லாம் அடுப்புக்கு மேலே தான் அசை கட்டி போட்டிருப்பாங்க. அசைன்னா என்னது? கொடி. அதில் துணி அசைஞ்சிக்கிட்டே இருக்கும், அதான் அசை. கீழே இருந்து நெருப்பை போடுவாங்க. நெருப்பை போட்டு தான் அதை காய வைப்பாங்க. ஏன்னா 7 மாதம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் சிவகாசியில் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். நனைஞ்சா உடனே என்ன செஞ்சிடலாம்? காஞ்சிடலாம். ஏன்னா நல்ல உஷ்ணம் இங்கே இருக்கிறது. அதே போல தான் உன்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நீ நனைஞ்சு போனாலும் கவலைப்படாத, சீக்கிரம் நீ காஞ்சிருவ. அல்லேலூயா. ஈரமா இல்லை, நீங்கள் ஆமேன் உலர்ந்த ஆமேன் தரையாக மாறிடுவீங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, நமக்கு வருகிற பிரச்சனையும் அவ்வளவுதான். ஓ ஹல்லேலூயா. அது காலையில் மாலையில் மாலையில் அழுகை, காலையில் களிப்பு, இப்படிதான் மாறிடும். மாலையில் அழுக வந்தால் காலையில் என்ன செஞ்சிருது? காலையில் அழுக வந்தால் மாலையில் என்ன செஞ்சிடும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவைகளெல்லாம் மாறக்கூடியது. ஏனென்றால் நம்மை பலப்படுத்துகிற ஒருவர் நம்ம பின்னாடி இருந்துகிட்டே இருக்கிறார். ஆமென். நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிறார். அதனால வயசாயின்னு சொல்லவே கூடாது. வயசாயிட்டுன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது. நிறைய பேர் இப்படி கொஸ்டின் எழுப்புனாங்களாம். என்ன கொஸ்டின் தெரியுமா? என்னது 12 மணி நேரமா? 12 மணி நேரம் நாங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் எழுப்புனாங்களாம். நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு அப்படிதான் தெரியும். ஆனால் உள்ளே போயிட்டா வெளியே வரவே முடியாது. அல்லேலூயா. நான்லாம் ஒரு டீ கூட குடிக்கலங்க. இடையில ஒரு டீ கூட குடிக்கல. ஓகேவா? டீ கூட குடிக்க போகல. நான் சாயங்காலம் தான் சாப்பிட்டேன். அல்லேலூயா. ஆமென். என்ன ஆயிரும் தெரியுமா? நம்ம அந்த இதில் கலந்துருவோம். அதில் கலந்த உடனே அவருடைய ஸ்ட்ரென்த்து நம்மளை நிரப்பிடும். அவருடைய பலன் நம்மளை நிரப்பிடும். அந்த பலன் வந்த உடனே நம்மளால் இதெல்லாம் யோசனையே வராது. அல்லேலூயா. ஆமென். நம்ம யோசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதெல்லாம் பெரிய தண்ணீரை கடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப எளிது. இன்னும் 24 மணி நேரம்னாலும் இந்த நம்ம சபை மக்கள் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்கள கர்த்தர் பலப்படுத்திக்கிட்டே இருந்தார், அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆமென். அந்த ஒவ்வொரு செய்தியும் விசுவாசிகளை என்ன செய்து கொண்டிருந்தது? ஆமாம், நாங்கள் தான் வலுக்கட்டாயமாக 6 மணிக்கு முடிக்கணுமேனு முடித்தோம். இன்னும் ஒரு காலை வர போனாலும் அப்படி ஒரு ஜெபம் வைக்க தான் போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நொண்டி குதிரைகள் எல்லாம் இதுக்கு லாய்க்கப்பட மாட்டாங்க. இதுக்கு எப்படிப்பட்ட மக்கள் தேவை தெரியுமா? போர் குதிரைகள் தேவை. நிகீனி கணைக்கக்கூடிய குதிரைகள் தேவை. அந்த யோபுல ஆண்டவர் சொல்றாரு, யுத்தம் வந்த உடனே அந்த குதிரை காலை வச்சு என்ன செய்யுமா? இப்படியே பரண்டுமா. பரண்டுட்டு என்ன சத்தம் போடுமா? நிஹி அப்படிங்குமா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. நிஹி அப்படின்னா ஐ ஆம் ரெடி. அப்படிப்பட்ட சில போர் குதிரைகளை கர்த்தர் சபையில எழுப்ப போகிறார். நொண்டி சாக்குகளை வைக்கிறவர்கள் அல்ல. God need போர் குதிரைகள். ஆமென் சொல்லுங்க. ஆகவே என்ன ஆகும்னா, இப்படியெல்லாம் பிரச்சனை வந்தாலும் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ற ஒருத்தர் இருந்துகிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. நீ போகும் பாதையெல்லாம் உன் இயேசு கூட வருவார். நீ காணும் தேசம் எல்லாம் உன் இயேசு தந்திடுவார். நீ எங்க போனாலும் உங்களோட வருவாரு. எதற்கு? உன்னை பலப்படுத்துறதுக்கு. உங்களுக்குள்ளே தரிசனம் இருக்குமானால் அந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதனால சோர்ந்து போகக்கூடாது. எனக்கு வயசாயிட்டுன்னு சொல்லக்கூடாது. என் சரீரம் பலவீனம் ஆயிட்டுன்னு சொல்லக்கூடாது. அன்னைக்கு இருந்த மாதிரி நான் இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏசு அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறாரு. ஏசுநாதருக்கு வயசாயிடுச்சா? வயசாகவே இல்லை. அவரை ஆமென் யோவான் பார்க்கும்போது அவர் அப்படியே ஒரு ராஜரீகமாய் அவருடைய மார்பிலே பொற்கச்சையை தரித்து சூரியனை போல நின்று கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அதனால நம்மளை பலப்படுத்துற ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கிறாரு.
அதனால தான் பவுல் சொல்றான், சிறைச்சாலையில் இருந்து கொண்டு சொல்றான், எந்த நிலைமையில் நான் இருந்தாலும் என்னை பலப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கிறாரு, அதனால நான் சோர்ந்து போகிறதே இல்லை. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். அதனால நெகட்டிவான கன்ஃபஸ் பண்ணாதீங்க. எனக்கு முடியல, முடியலை முடியலை முடியலை, இந்த மாதிரி வார்த்தைகளே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. பலன் இல்லை பலன் இல்லை பலன் இல்லைன்னு சொல்லாதீங்க. பலன் இல்லாட்டாலும் சொல்லுங்க, என்னை. ஹல்லேலூயா, ஆமென். என்ன மாதிரி பலவீனம் அங்கே யாருக்குமே இருக்காது. ஆனால் நான் ஒரு நாளும் பலவீனம் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். சிலது எங்கள் வீட்டில் சொல்லவே மாட்டேன். சொன்னால் வீட்டில் பிரேக் பண்ணிடுவாங்க. நீங்கள் 12 வருஷம் போகாதீங்க, பேசாமல் கிடங்கன்றாங்க. ஆனால் அதை சொல்கிறதே கிடையாது. ஆமாம், ஏன்னா அவர் ஏன்னா எனக்கு நிறைய ஊழியங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அவன் கொஞ்ச நாளைக்குள்ள அது எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதத்தில் இன்னொரு 5 மணி நேரம் ஜெபம், இன்னொரு 3 மணி நேரம் ஜெபம், இன்னொரு 12 hours பிரேயர் இருக்கு. அவன் எவ்வளோ பலவீனம் இருந்தாலும் நம்ம சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்கு. இதை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க சரீரத்தில் ஒரு புதிய பலன் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளை 3 விதத்தில் இருக்கிறார்கள். We are 3 in 1. We are 3 in 1. 3 ஒன்றாக இருக்கிறோம். அதே போலதான் நம்ம ஆண்டவரும் 3 ஒன்றாக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கையை உயர்த்தி சொல்லுங்க. பிதாவை சொல்லும்போது கையை கீழே போட்ட. ஹல்லேலூயா. இந்த 3 பேரும் ஒன்னா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்குன்னு தெரியுமா? வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். வேகமாய் 1 தெசலோனிக்கேயர். பரிசுத்தமாக்குவாராக. பொறுமா பொறுமா பொறுமா. நீ என்ன இந்த துரந்த எக்ஸ்பிரஸ் மாதிரி உங்களை ஆவி சொல்லுங்க, ஆத்துமா, சரீரம். மறுபடி சொல்லுங்க, பாவியா, ஆவி, ஆத்துமா. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன சத்தம்? நல்லா சொல்லுங்க. நீங்க சொல்றது பாவிங்கிற மாதிரி இருக்கு. நல்லா சொல்லுங்க, ஆவி, ஆத்துமா, சரீரம். இதுல நீங்க யாரு? Who are you? நீங்க 3 ஒன்றாக இருக்கிறீர்கள். Just like God. ஆண்டவரை போலவே நீங்களும் எப்படி இருக்கிறீர்கள்? 3 ஒன்றாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? பிதாவாகிய தேவன் சொல்லுங்க, குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். எல்லாரும் சொல்லுங்க மறுபடியும் சத்தமா. அதே மாதிரிதான் நம்மளும் இருக்கிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரம். அல்லேலூயா. கவனிங்க, நான் ஆவியா இருக்கிறேன். I am the spirit. எனக்கு ஒரு ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சரீரத்தில் குடியிருக்கிறோம். இதுதான் 3 in 1. ஆனா நீங்க யாரா இருக்கிறீங்க? இப்பதானங்க சொன்னேன். இப்பதானே சொன்னேன், நான் ஆவியா இருக்கிறேன். என்ன கவனத்தில் இருப்பீங்க? எனக்கு ஒரு ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சரீரத்தில் என்ன செய்கிறோம்? அப்போ who am I? I am spirit. புரிஞ்சா? நான் யாரு? அவன் செத்து போனோன்னா ஆவியா வந்துடுற மாதிரி நினைச்சிடாதீங்க. நான் யாரா தான் இருக்கிறேன். ஆவி தான் ஒரிஜினல். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது.
நான் இப்பொழுது சரீரத்தில் குடியிருக்கிறேன். இந்த பாடி வாடகை வீடு. இப்ப வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொந்த வீட்டில் இருக்கிறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் சொந்த வீட்டில் இருக்கிறீங்கன்னா, இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் நல்ல விசுவாசமா இருந்தீங்கன்னா உங்களையும் சொந்த வீட்டுக்கு கொண்டு போயிடுவார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். வாடகை வீட்டிலே இருந்தா போதும். யாக்கோபு உயிரோடு இருக்கிறானா? இது போதும்னு இருந்தால் வாழ்நாள்லாம் அப்படித்தான் இருப்பீங்க. கொஞ்சம் பார்வை அகலமாக்கி சிந்தையை விரிவாக்கி எண்ணங்களை விரிவாக்கினீங்கன்னா ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு போவார். அல்லேலூயா. இப்ப who am I? I am the spirit. நான் யாரா இருக்கிறேன்? நான் யாரு? ஆவி. ஆனா எனக்குள்ள என்ன இருக்கு? இப்ப நான் எங்க இருக்கிறேன்? இந்த சரீரத்தில் இருக்கிற. இது ரெண்டட். இது ரெண்டட்ல இருக்கிறோம். இந்த கூடாரத்திலே பாரம் சுமந்து தவிக்கிறோம். பவுல் சொல்றாரு, இந்த கூடாரத்திலே பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த கூடாரத்தை விட்டு நான் தேவனிடத்திலே போவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த போர்வையை களைந்து போட்டு நான் தேவனிடத்திலே போவேன்னு சொல்றார். ஆகவே நம்ம என் ஆவியும் ஆத்மாவும் இருக்கிற இடம் எது? நல்ல சத்தமா சொல்லுங்க. சரீரம். இந்த சரீரம் ஓனா ரெண்டடா? ரெண்டடு. ஏன்னா ஆண்டவர் கூப்பிட்ட உடனே சரீரம் டொப் கீழே விழுந்துரும். ஆவியோடு ஆத்மாவும் என்ன ஆயிரும்? மேலே போயிரும். இதுதான் செத்து போயிட்டான் சொல்றோம் பார்த்தீங்களா? செத்து. அப்போ ரெண்டு இருக்கு பாருங்க. செத்துங்கிறது என்னது? சரீரம். செத்து போயிட்டாங்க என்னது? ஆமாம், ஆவியும் ஆன்மாவும் போயிடுச்சு. அந்த ஆவியோட ஆன்மா இருந்துக்கிறோம், போயிடுச்சு. இப்போ மூணு எங்கே இருக்கு? இப்போ ஆமாம், ரெண்டு தான். ரெண்டு மூணு சேர்ந்து ஒன்றா இருக்குது. 3 in 1 இருக்கிறோம். இப்போ இந்த மூன்றுலையும் நமக்கு ஸ்ட்ரென்த் வேணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆவியிலையும் நமக்கு பலன் இருக்கணும், நம்ம ஆத்மாவிலையும் நமக்கு பலன் இருக்கணும், நம்ம பாடி சரீரத்திலையும் பலன் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பலனே கண்மலையே ஆராதனை. அப்ப பலன் வேண்டும். இன்னைக்கு நம்ம ரொம்ப கவனிக்கிறது எது தெரியுமா? நம்முடைய சரீரத்தை தான் நம்ம ரொம்ப கவனிக்கிறோம். சரீரத்தை கட்டாயம் கவனிக்கணும். ஒரு வீடுனா வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அதை என்ன செய்யணும்? கிளீன் பண்ணணுமா? அப்போ வீட்டை 2 வருஷம் வருமா கூட்டுவிய? டெய்லி வீட்டை கூட்டணும். 2 நாளைக்கு ஒரு தடவையாவது வீட்டை கூட்டணும். டெய்லி வீட்டை கூட்டுறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்கு. சரி, 3 நாளைக்கு ஒரு தடவை வீட்டை கூட்டுறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டை கூட்டுறவங்க என்ன கூட்டவே மாட்டீங்களா? டெய்லி கூட்டுறீங்களா? அப்போ டெய்லி கூட்டுறவங்களா அப்போ நல்லா அல்லேலூயா சொல்லி தொலைய வேண்டியது தானே? அல்லேலூயா. ஆமென். இப்போ நம்ம பாடியை நம்ம பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உங்கள் சரீரத்திற்கு நல்ல உணவு, நல்ல ஊட்டச்சத்து, நல்ல உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், இதெல்லாம் நீங்கள் கொடுத்து உங்கள் பாடியை எப்படி வச்சுக்கணும்? நல்லா வச்சுக்கிடணும். முடிஞ்சால் ஜிம்முக்கு போகலாம். முடிஞ்சால் எங்கே போ? ஜிம்முக்கு போ. ஜெபத்துக்கு தான் எதுக்கும் வர மாட்டீங்க, ஜிம்முக்காவது போங்க. உங்கள் பாடியாவது நல்லா வச்சுக்கோங்க. உங்கள் பாடியாவது நல்லா வச்சுக்கோங்கப்பா. ஜிம்முக்கு போய் உடல் பயிற்சி பண்ணி நம்ம பாடியை மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா டெய்லி குளிக்கிறோம். சில 2 முறை குளிக்க வேண்டி இருக்குது சிவகாசியில். நம்ம பாடியை நம்முடைய சரீரத்தை தமிழ்லே சொல்லுவோம், நம்முடைய சொல்லுங்க, வாயத்தரம் சொல்லுங்க. உங்கள் சரீரம் உங்களுக்கு முக்கியம். அல்லேலூயா. உங்கள் பிள்ளையை நேசிக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்கள் வீட்டை நேசிக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா குறைஞ்சிக்கிட்டே போகுது. சரி, இயேசுவை நேசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை நேசிக்கிறதுக்கு இவ்வளோ அல்லேலூயா போகுது. இனி அடுத்த கேள்விக்கு எப்படி அல்லேலூயா வருதுன்னு பார்ப்போம். உங்களை நேசிக்கிறவங்க நீங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
நான் என்னை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நீ உன்னை நேசிக்கணும். அல்லேலூயா. ஆமென். நீங்க உங்களை நேசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. இயேசு என்ன சொன்னாரு? தன்னைத்தான், என்னங்க அது கூட தெரியாதா? தன்னைத்தான் நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்க வேண்டும். அப்ப முதல்ல என்னது சொல்லுங்க? தன்னைத்தானே. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நேசிக்கிறது. அப்ப முதல்ல எதை நேசிக்கணும்? உங்களை நீங்க நேசிக்கணும். அதுக்கு பிறகுதான் அடுத்தவங்க. உங்களை நீங்க நேசிக்காம எனக்கு எதுக்கு சாப்பாடு, எனக்கு எதுக்கு காலையில சாப்பாடு, நான் என் பிள்ளைகளுக்காக வாழ்றேன். சிலர் சொல்றது என் பேர பிள்ளைகளுக்காக வாழ்றேன். பேர பிள்ளைகளுக்காக முதல்ல உங்களை நேசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். ரெண்டாவது என்ன நேசிங்க? உங்க பிள்ளைகளை நேசிங்க. ஏன்னா சுவர் இருந்தால்தான், நீங்க இருந்தாதான் உங்க பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். அதனால பிள்ளைகளுக்காக வாழ்நாளெல்லாம் பிள்ளைகளுக்காக. சீக்கிரம் போயிட்டீங்கன்னா யாரு பாதுகாப்பா? உங்களை பாதுகாருங்க, உங்களை நேசிங்க. இயேசு என்ன சொன்னாரு? லவ் யுவர் செல்ஃப். தன்னைத்தான் சொல்லுங்க, கொஞ்சம் வாயை திறந்து. தன்னைத்தான் சொல்லுங்க நேசிக்கிறது. ஆமென். நீங்க வேற யாரையும் நேசிட்டு தெரியக்கூடாது. முதல்ல யாரை நேசிக்கணும்? உங்களை நேசிங்க. அல்லேலூயா. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் மற்றவங்களுக்கு மார்க் போடுறீங்க. பிரசங்கியாருக்கு மார்க் போடுறதுல விசுவாசிகள் கில்லாடிங்க. இந்த பிரசங்கியார் நல்லா என்ன பண்ணார், ஆனால் நமக்கு 12 வருஷம் வந்த 2 பிரசங்கியாருக்குமே நீங்கள் 100 மார்க் தான் போட்டிருப்பீங்க. அல்லேலூயா. ஒண்டர்ஃபுல் மெசஞ்சர்ஸ். ஆமென். என்ன தப்பு பண்ண? வீடியோ எடுக்க தான் நமக்கு ஆள்லாம் போச்சு. அந்த செய்தியெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதும்பாங்க. ஒரு வீடியோ ரெக்கார்டிங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். இப்போ எதுக்கு சொன்னேன் இந்த இதை? பிரசங்கியார் என்னம்மா? குட் 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 குட். இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு, இப்போ எனக்கு நிறைய பேர் மார்க் போடுவாங்க, போட்டுக்கு போங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா எனக்கு மாவட்டத்திலே மார்க் போடுறாங்க, அதனால் நான் அதை பற்றி கவலைப்படுது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் மார்க் எப்படி போடுவீங்க? 30, 40, 50, 60? உங்களுக்கு நீங்க மார்க் போடுறத வச்சுதான் ஆண்டவர் உங்களுக்கு மார்க் போடுவார். நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. சரியா? நீங்க செய்யறது உங்களுக்கே பிடிக்காத செய்றீங்களா? இல்ல ரொம்ப நீதிமான் மாதிரி உட்காந்துருக்கீங்களா? எனக்கே பிடிக்கல, ஆனா அதை செய்யறேன். செய்றீங்களா இல்லையா? இப்ப நீங்க மார்க் எப்படி போடுவீங்க? உங்களுக்கு நீங்க பிடிக்காததே செஞ்சீங்கன்னா நீங்க எப்படி மார்க் போட முடியும்? அதனால நீங்க போட்ட 30 மார்க் கூட வராது. ஐ ஆம் ஆல்சோ வராது. ஏன்னா நம்ம பிடிச்சதை செய்யறதை விட நமக்கு இது பிடிக்கல, ஆனாலும் அதை செய்யறோம். அருமையானவர்களே, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு மார்க்கை ஏத்தி போடுங்க. பாஸ் மார்க் எவ்வளவு? 30, 35. இப்போ பாஸ் மார்க் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பாஸ் மார்க் போட்டுட்டு அடுத்து உங்கள் பிரிச்சுவலில் எவ்வளோ மார்க்கு, குடும்பத்தில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க எவ்வளோ மார்க்கு, சமுதாயத்தில் எப்படி நடந்துக்கிறீங்க எவ்வளோ மார்க்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் என்ன பண்ணுங்க. அந்த விபிஎஸ் நடத்தும் போது ஒரு மார்க் போர்டு வச்சுருப்பாங்கல்ல, அதில் மார்க் போட்டுக்கிட்டே போவாங்க. அது 1000 போடுவாங்க, 1000, 2000, 5000. நான் 100க்குள்ளே தான் உங்களை சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப 1000க்கெல்லாம் போக வேண்டாம். இந்த 100க்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கை ஏற்றி போடுங்க. பிரிச்சுவலில் நான் எப்படி இருக்கிறேன், சபையில் நான் எப்படி இருக்கிறேன், கர்த்தருக்கு எப்படி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம மார்க்கை போடணும். அப்போ நம்மளை நாமே என்ன செய்யணும் சொல்லுங்க? நேசிக்கணும். ஃபர்ஸ்ட் லவ் யுவர் செல்ஃப்.
ஹல்லேலூயா. முதல்ல யாரை நேசிங்க? ஆமா, என்னை நானே நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் என்னை தானே நானே, என்னை தானே நானே. ஹல்லேலூயா. இயேசுவை ஃபர்ஸ்ட் நேசிங்க, அதுக்கப்புறம் யாரை நேசிங்க? ஆமாம், உங்களை நீங்களே நேசிங்க. அப்போ உங்களை கேர் பண்ணுங்க. கவனிங்க, உங்களை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உங்கள் பெற்றோர் கேர் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் தான் உங்களை கேர் எடுத்துக்கணும். பெற்றோர்களே சார்ந்து இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களை கேர் பண்ணணும், உங்கள் பாடியை கேர் பண்ணணும். ஸ்டொமக் கிளீன் 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ண சொல்கிறாங்க. இன்னைக்கு சில பெற்றோர்கள் 10 வருஷத்துக்கு கூட பிள்ளைகளை ஸ்டொமக் கிளீன் பண்ணுறது கிடையாது. The foolish parents. Okay, பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணி, பாடியை கண்ட்ரோல் பண்ணி, அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், சும்மா எதையாவது தின்னு, எதையாவது கடையில் விற்கிற மாவை வாங்கி 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 அரிசி தோசை, இட்லி தோசை. என்றைக்கு காண்பேனோ. ஹல்லேலூயா. கேர் பண்ணுங்க, உங்களை கேர் பண்ணு. கண்டதையும் திங்காதீங்க. கடையில் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு வைக்கிறது எல்லாம் தின்னு உங்கள் பாடி என்ன செஞ்சுக்கிடாதீங்க, கண்டதை திங்காதீங்க. நான் எங்கே போனாலும் செக் பண்ணி அவங்ககிட்ட கேட்பேன், இது பாம் ஆயிலில் போட்டிருக்கா, இது ரீஃபைன் நல்ல ஆயிலில் போட்டிருக்கியாப்பா. அம்மா சிலவன் ஏமாத்துவான், நான் மனத்தை கண்டுபிடிச்சிருவேன். குற்றாலத்தில் ஒரு தடவை ஜிப்ஸு வாங்குறது, கேரளாவிலையும் கண்டுபிடிச்சிருவேன். ஜிப்ஸு தேங்காய் எண்ணெய் சில நேரம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, பாம் ஆயிலில் போட்டுட்டு தேங்காய் எண்ணெயை தெளிச்சு விட்ருப்பேன். செத்தவையில் நம்மளை ஏமாத்தா பார்ப்பான். ஆனால் ஒன்றை கடிச்சு தின்ன ஒன்றை கண்டுபிடிச்சிடலாம். கண்டதையும் திங்கிறது, கண்ட கடையில் வாங்கி திங்கிறது, வடை 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 வடை. ஹல்லேலூயா. தின்னுங்க, அது நல்ல கடையை பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. முடிந்த அளவு எண்ணெயில் இருக்கிறத என்ன செய்யுங்க, அவாய்ட் பண்ணுங்க. அபோவ் 40 இருக்கவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கம்மா, நல்ல சத்தமாக தான் சொல்லுங்க. இன்னும் நிறைய பேருக்கு 40 ஆகலைன்னு நினப்பு. ஆமா, கேர் பண்ணுங்க உங்க பாடிய. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா இந்த ஆவியும் ஆத்மாவும் ரொம்ப நாள் இருக்கணும்னா உங்க வீட்டை நீங்க தான் சரி பண்ணிக்கணும். அல்லேலூயா. ஆமென் ஆமென். நானும் என் பாடியை சரி பண்ணணும், கேர் பண்ணணும். அதுக்கு மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமென் ஹல்லேலூயா. அது எந்தாலையும் போங்க பாஸ், நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, எங்களுக்கு என்ன அப்படிங்க இருக்கீங்க. உங்கள் சரீரத்தை நீங்கள் தான் பார்க்கணும். உங்கள் அப்பா பார்க்க மாட்டாங்க, உங்கள் அம்மா பார்க்க மாட்டாங்க. ரொம்ப ஞானமாக இருக்காங்க, ஆமேன்னு சொல்லக்கூடாது. ஆமேன்னு சொன்னால் அப்படியே ஆக கடவுது. நான் சொல்கிறேன், புல்பீட்டில் நின்று சொல்கிறேன், உனக்கு ஒரு 13 வயசு ஆயிட்டுனா ஆமன் டேக் கேர் யுவர் செல்ஃப். உன்னை நீயே கவனித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், முளை கட்டின பயிரை ஊற வச்சு நீயே திங்கணும். யாரும் வாங்கி தருவாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஒருத்தரும் வாங்கி தர மாட்டாங்க. வெந்ததை தின்னு. ஆமாம், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா அந்த என்ன கடலை, இந்த கொண்டைக்கடலை ஊற போட்டு தருவாங்க. பச்சையாக தின்னல, பச்சை முட்டையை குடியில அப்படின்னுக்கிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாம் வெந்ததையே திங்காதீங்க, பச்சை காயை சவைச்சு தின்னுங்க. நீங்கள் வடநாட்டுக்கு போனால் சுகரே இல்லைங்க. வடநாட்டில் சுகரே இல்லை. என்ன வைப்பான் தெரியுமா? சப்பாத்தி, வெள்ளரிக்காய், தயிர். சப்பாத்தி, வெறும் பச்சை வெள்ளரிக்காய், தயிர். தயிர் மட்டும் வைப்பான். எது? எருமை மாட்டு தயிர். பஞ்சம் அதுதான் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் வேகாத அல்லது ஆஃப் ஆயில் பகுதி என்ன செய்யணும்? இதெல்லாம் பெற்றோர்கள் கவனிக்கிறீங்களா? எத்தனை வீட்டில் ஃப்ரூட் சாலட் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க? ஃப்ரூட் சாலட் யாராவது கை தூக்குறாங்களா? எனக்கு ஐ நாட் ஏபிள் டு சி. சும்மா ஒரு காய்கறியை பிள்ளைகளுக்கு வெட்டி வச்சு கொடுங்க, சாப்பிட்ருவாங்க.
அது அங்கேயே ஃப்ரிட்ஜுக்குள்ளே 10 வருஷமாக போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு இருக்கிறது அழகாக இருக்குது. கேரட்டை நல்லா சீவி வெட்டி வைங்க. கட் பண்ணுறதுல அது ஒரு கலைங்க. வெட்டி வைங்க, ஆப்பிளை வெட்டி வைங்க, மாதுளையை உரிச்சு வைங்க, நோகாமல். நான் என்ன சொல்கிறேன், நம்மளையும் பாதுகாக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், வாலிபர்களுக்கு சொல்கிறேன், உன் சரீரத்தை நீ பாதுகாத்துக்கோ. கட்டாயம் உடற்பயிற்சி வேண்டும், நடைப்பயிற்சி வேண்டும். இல்லைன்னா உன் சரீரத்தை நீயே கெடுத்துக்கிற. அப்புறம் ஏன்னா ஆவியும் ஆத்மாவும் எங்கே தான் இருக்குது? இந்த சரீரங்கிற வாடகை வீட்டில் தான் இருக்குது. சில வீட்டில், நான் இருந்த ஊர்லெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டை வெள்ளை அடிக்கணும். கும்மாயத்தை கொடுத்துருவான். கும்மாயத்தை கொடுத்து, கும்மாயம் என்னது, சுண்ணாம்பு கொடுத்து ஒரு நாள் லீவுக்கு காசு கொடுத்துருவான். எல்லாம் வீட்டை வெள்ளையடி. அது என்ன வீடு? சும்மா அந்த கல்லை வச்சு கட்டி வச்சிருப்பானுங்க. அந்த வீட்டையே வெள்ளையடிக்க சொல்லுவான். வருஷம் என்ன செய்ய, வெள்ளையடி அப்படின்னு சொல்லுவான். வீட்டை இதை வச்சுக்காமா. அதே மாதிரி நம்ம மெடிக்கல் செக்கப் போகிறது நல்லது. இல்லைன்னா உங்கள் விசுவாசத்தில் இருக்கிறேன் அப்படின்னே இருந்துக்கிட்டு பாடியை கவனிக்காமல் போயிடாதீங்க. ஏன்னா உங்கள் ஆவியும் ஆத்மாவும் இருக்க வேண்டியது எங்க? அதனால திருவிருந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு திருவிருந்து எடுக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் நம்ம சபையில் இந்த ஆயத்த ஜெபம்னால எல்லாருக்கும் அலர்ஜியாக இருக்குல்ல. யோசிச்சு பாருங்க. எதுக்கு நான் உங்களை கூப்பிட்டு ஆயத்த ஜெபம் பண்ணுறது தெரியுமா? அந்த திருவிருந்தில் தேவ பிரசன்னம் வர்றதுக்கு தான். சிலருக்கு நொண்டுன்னா ஏதோ ஒரு சாக்கு வாஞ்சல்ல மனசில் போய் போதகரோடு சேர்ந்து திருவிருந்திற்காக ஜெபிப்போம் அப்படின்னு ஒரு 10 பேராவது, ஒரு 20 பேராவது, இவ்வளோ பேர் வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு திருவிருந்து எவ்வளவு ப்ரெசன்ஸாக இருக்குன்னு தெரியுமா? நானும் வாரம் சொல்ல நீங்கள் கீழ்ப்படுகிறதே இல்லை. அருமையானுடைய திருவிருந்து வெரி இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த திருவிருந்து நம்முடைய சரீரத்துக்கு வேண்டிய ஹெல்த்தை கொடுக்கும். அதே நேரத்தில் பொல்லாத வியாதியையும் இந்த திருவிருந்து கொடுக்கும். எதுக்கு ஆமென்னு சொல்லிங்க? வாயை மூடிட்டு இருப்பீங்களா? பொல்லாத வியாதியை கொடுக்கும்னா அதுக்கும் ஆமேனா? நான் என்ன சொன்னேன்? அது பைபிள் உள்ள வசனம் தான் சொன்னேன். இதனால சிலர் வியாதிப்பட்டு டெத்தும் ஆயிடுவாங்க, திருவிருந்து ஆயத்தம் இல்லாமல் எடுத்தா. சரியா? தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து திருவிருந்து எடுக்கணும். திருவிருந்துக்கு ஆயத்தம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, ஆமென். ஆயத்தம் ஜெபம் பண்றவங்க ரொம்ப முக்கியம். நீ எந்த வேலையும் பார்த்துட்டு போங்க, கோடியாக கூட சம்பாதிச்சு கொட்டுங்க. ஆனால் ப்ரிப்பரன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவ சமூகம் முக்கியம். சும்மா நான் விளையாட்டுக்கு சொல்ல நினைக்காதீங்க. அருமையானவர்களே, திருவிருந்து நம்ம மாசந்தோறும் எடுக்கும்போது நம்முடைய சரீரம் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு திருவிருந்து எடுக்க போற பிள்ளைகள்லாம் எவ்வளவு நேரம் ஆயத்த ஜெபம் பண்ணீங்க? செல்ஃபா? சர்ச்சைக்கு தான் வரமாட்டீங்க, விட்டுருங்க. சகோதரர்கள் யாரும் வரமாட்டாங்க, வாலிபர்கள் யாரும் வரமாட்டாங்க, விட்டுருங்க, அதை விட்டுருங்க. ஆனால் செல்ஃபா எவ்வளோ ஜெபம் பண்ணீங்களா? யோசிச்சு பாருங்க. ஆமென். ஏன்னா தேவன் அது நம்ம சரீரத்திற்கு அதை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவாய் அவர் இறங்கி வந்தார். அதுதான் அவங்களுக்கு கம்யூனியனாகவும் இருந்தது. ஆனால் கம்யூனியன் எங்கே நடந்தது? அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை புசித்தார்கள், இரத்தத்தையோ கதவு நிலைகளில் என்ன செய்து விட்டார்கள். இன்னைக்கு நான் சொல்கிறேன், திருவிருந்து எடுக்கும்போது உங்கள் சரீரம் பலன் அடையும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மறையும். ஆமென். ஏன்னா இயேசுவின் சரீரத்தையே நமக்கு தருகிறார், அவருடைய இரத்தத்தையே நமக்கு தருகிறார். எதற்கு? நம்ம சரீரம். அல்லேலூயா. பாருங்க, இந்த சரீரத்தை குறித்து பார்த்தீங்கன்னா இது மாமிசம், ஃப்ளஷ். we are being here flesh. நம்ம மாம்சத்தில் வாழ்கிறோம். அதனால கோல்டு பிடிக்கலாம், ஃபீவர் வரலாம், அப்புறம் எதுனாலுமே வரலாம். ஆனால் இவைகளை நம்ம தடுத்து பாதுகாக்க வேண்டும்.
ஆமென் சொல்லுங்க. ஆமாம், ரொம்ப ஃபீவர் வராமல் நம்மளை பாதுகாக்க முடியுமா? முடியாதா? முடியும். அடிக்கடி கோல்டு பிடிச்சி நச்சு நச்சு எனக்கெல்லாம் கோல்டு பிடிச்சுன்னா 20 தும்மல் போடுவேன். சில நேரம் ஆன்லைன் ப்ரேயரில் மியூட்டில் போட்டுக்கிட்டு தும்பிக்கிட்டு கிடப்பேன். இவங்க எல்லாம் நினைப்பாங்க, பாஸ்டர் காணோம், எடுத்துக்கொள்ளப்பட்டாரா, வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரா, நம்ம மட்டும் இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு நான் மறுபடியும் மீட் ஆன் பண்ணி உள்ளே வந்துடுவேன். அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னா, நான் நச்சு 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 நச்சுன்னு என்ன செஞ்சுருப்பேன், தும்மல் போட்டிருப்பேன்னு நீங்கள் நினச்சிக்கணும். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி வரும், இந்த மாதிரியெல்லாம் வரும். அதுக்கு ஆன்டிஃபைடு இருக்குது, மாத்திரை இருக்குது, மருந்து இருக்குது. மருந்தே எடுக்க மாட்டேன்னா அது உங்கள் விசுவாசம். உங்கள் விசுவாசத்தில் நான் குறுக்கிட விரும்பலை. உங்களுக்கு விசுவாசம் குறைவாக இருந்துக்குன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க, ஒரு மாத்திரை எடுங்க, நல்ல சத்துள்ளதை குடிங்க, உங்கள் சரீரத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். இப்போ ஒன்று சொல்லி முடிக்கிறேன், எனக்கு டைம் இல்லை, இன்னும் 2 பேசணும், டைம் இல்லை. உங்கள் சரீரத்தை அடுத்தவன் பாதுகாக்கவே மாட்டான். அல்லேலூயா. உங்கள் சரீரத்தை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த வீட்டில் டெய்லி கீரை அந்த குடும்ப தலைவி செஞ்சு கொடுக்கலையோ அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். நீங்கள் போய் என்ன வேணாலும் என்னை திட்டுங்க, நான் പറയുന്നത് ശരിയാണ്. ஐ ஆம் டெல்லிங் ட்ரூ. டெய்லி உங்கள் வீட்டில் ஒரு கீரையை வைக்க குடும்ப தலைவி சோம்பேறித்தனம் பட்டிங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு ஓடுங்க பாஸ்டர், முடிங்க சீக்கிரம். என்ன அப்பப்போ இதையும் உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணுமா வேண்டாமா? இன்னைக்கு சோம்பேறி குடும்ப தலைவிகள் யாரோ அரைச்ச மாவை வாங்கி என்னைக்கோ வாங்கலாம். ஆனா என்னைக்கும் வாங்கி இட்லியும் தோசையும் சுட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அதனால மாவு விற்கிறவங்களுக்கு விற்பனை பாதிக்கப்படும். அல்லேலூயா, ஆமென். ஏன்னா நம்ம சரீரம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவரேன்னா ஆண்டவரே ஒரு முழம் ஈண்டவரே அடிக்க வேண்டியதான். அப்புறம் அதனால இந்த ஆவியும் ஆத்மாவும் எங்க இருக்கு? நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க என்ன யாரு? ஹூ ஆர் யூ? நீங்க யாரு? நீங்க ஆவிங்க. ஆவி ஆத்மா உங்க கூட இருக்கு. நீங்க குடியிருக்கிறது எங்க இருக்கிறீங்க? அதனால குடியிருக்க வர வீட்டு வாடகை கொடுக்கணும் இல்லையா? வாடகை கொடுக்கணும், வீட்டை சரி பண்ணணும், எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சுக்கோங்க. இந்த சரீரத்திற்கு வேண்டிய பலனை நம்முடைய ஆகாரங்கள் நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்படியும் பலவீனம் வரும்போது கர்த்தர் பலன் கொடுப்பார். உங்க சரீரத்துக்கும் பலன் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ்ந்திடு. அந்த பாட்டே மறந்து போச்சு. முதிர் வயதிலும் அவர்கள் கனிதந்து. இப்ப சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. உங்க சரீரம் எங்க பலவீனம் இருக்கோ அங்க கை வச்சுக்கங்க. இடுப்பு வலியா, கால் வலியா, முட்டு வலியா, மூஞ்சி வலியா, எந்த வலியா இருந்தாலும் அங்க என்ன செய்யுங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்ப திருவிருந்து எடுக்கும் போது நீங்க ஒன்றை உணர வேண்டும், அந்த திருவிருந்து மூலம் நான் சுகமாகிறேன். இன்றைக்கு திருவிருந்து எடுக்கும் போது ஆமென், சிலர் சுகமாக போறீங்க. அது இயேசுவின் சரீரம், அது இயேசுவின் இரத்தம். அவருடைய சரீரம் எனக்குள்ளே வரும்போது என்னுடைய சரீரம், பலவீன சரீரம் பலன் அடையும், பலவீனம் மாறும். அல்லேலூயா. திருவிருந்துக்காக ஆண்டு அதுக்கு தான் ஆயத்த ஜெபம் உயிரை விடுறேன் பாருங்க. இனிமேல் உங்களை எல்லாம் நான் கூப்பிட மாட்டேன். ஆமாம், எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு என்ன வேலை, நீங்கள் ஆயத்த ஜெபம் பண்ணுங்கன்ட்டாங்க. ஓகே, ஆமென்.
என்னைத்தானே பரிசுத்தப்படுத்தினேன்னு இயேசுநாதர் சொன்ன மாதிரி, ஆமென். அருமையானவர்களே, இந்த திருவிருந்திலே தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். திருவிருந்திலே சுகமளிக்க வல்லமை உணர முடியும். திருவிருந்திலே தரித்திரம் கூட மாறும். திருவிருந்திலே அல்லேலூயா எல்லா பாவர்ச்சியும் தேவன் மாற்றி போடுவார். ஆமென். திருவிருந்திலே ஐஸ்வர்யம் வரும். ஆமென் சொல்லுங்க. அதனால படபட நீ திருவிருந்து ஆராதனை இனிமேல் பண்ணக்கூடாது. அடுத்த மாசத்துல இருந்து இந்த திருவிருந்து ஆராதனைக்கே நம்ம 1 மணி நேரம் எடுக்கணும். ஞானஸ்தானம் 13 வயசாகி ஞானஸ்தானம் பெறலன்னா உன் சரீரத்தில் பலவீனம் வந்துகிட்டே தான். திருவிருந்து மஸ்ட். அல்லேலூயா. திருவிருந்து எடுக்கணும். திருவிருந்து எடுக்கும்போது என் சரீரம் பலன் அடையும். ஒரு திருவிருந்தாய் எடுத்தா பாலைவனத்தில் ஒரு திருவிருந்து இத்தனை வருஷம் அவனுக்கு பலனை கொடுத்து தெரியுமா? இன்னைக்கு மாசம் திருவிருந்து, மாசம் திருவிருந்து. சரி, அதுக்காவது மாசத்துல ஒரு நாளாவது ஒயிட்டை போட்டு வாங்கன்னா அதுலயும் ஈஸ்ட்மன் கலரை போட்டு வர்றது கீழ்ப்படியாத விசுவாசிகள். அதுலயும் ஜாயின் கலரை போட்டு வர்றது. எப்படி இருக்குங்க? ஹலோ. அதனால சுகமடைவீர்கள். எல்லா வலியும் மாறும், எல்லா பலவீனமும் மாறும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நேரம் காலம் பார்க்காம கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு 2 பேர் என்கிட்ட கிடைச்சா போதும். ஒரு 2 பேர் கிடைச்சா போதும். இந்த திருவிருந்துக்காக காலையில் 1 மணி நேரம் ஜெபிச்சிருக்கலாம். உங்க பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா. வருகிற மக்களை என்ன செய்யும்? சுகமாக்கும், பிளஸ் பண்ணும். ஏன்னா பாடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் பாவத்தை அறிக்கை பண்ணாம, ஆமென், பாவத்தோடு நீ திருவிருந்து எடுத்தனா அது சாபமாய் மாறிடும். அது வியாதியை சுகமாக்காது, வியாதியை கொண்டு வந்துடும். அதனால தான் சில நேரம் நான் சொல்றேன், இன்னைக்கு திருவிருந்து எடுக்க நீங்க தகுதி இல்லைன்னா கொஞ்சம் போயிருங்க. ஆனால் தகுதி யார் தகுதி பண்ணி வெளியே போனோம்னா தகுதி வந்துடுமா? வராது. தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்து அறிக்கை பண்ணி. இந்த பல்லவி ரொம்ப முக்கியமான பல்லவி. என்ன பல்லவி? சொல்லுங்க. சுத்திகரியும் தத்தாலே சுகமாக்கும். ஆமென். சுத்திகரியும். எல்லாரும் சொல்லுங்க. சுத்திகரியும் சுகமாக்கும். சுத்திகரியும் சுத்திகரியும். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை நாம சுத்தப்படுத்த முடியாது. உன்னை சுத்திகரிக்க ஒருத்தர் இருக்கிறாரு. எப்படி பலப்படுத்துற ஒருவர் இருக்கிறாரோ அப்படியே உங்களை சுத்தமாயிருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம சரீரத்தை பாதுகாக்கணும். சரீரத்தை நம்மளும் பாதுகாக்கணும், ஆண்டவரும் பாதுகாப்பார். இப்போ ஆண்டவர் சொல்றார், மகனே 50-50, நீ பகுதி உன் சரீரத்தை பாதுகாத்துக்க, நான் பகுதி, நான் பாதி நீ பாதின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஆண்டவரே நாங்கள் என் சரீரத்தை நான் பாதுகாப்பேன், அதுக்கு மிஞ்சினா அவர் பாதுகாத்து. ஓ ஹல்லேலூயா. அதனால் நல்ல சரீரத்தை வயசாக ஆக ஆக கொஞ்சம் டேக் கேர் யுவர் பாடி, டேக் ரெஸ்ட்டு. ஹல்லேலூயா. டேக் ஃபுட்டு, ஹெல்த்தி ஃபுட்டு. ஆமென். எல்லாம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களோட சேர்ந்து பலப்படுத்துவார். ஆமென். எல்லாரும் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. இப்போ ஒரு பல்லவியை பாடி ஜெபிக்க போகிறோம். 1 2 6 8. ஆமென். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்திடுவேனே. என்னை பலப்படுத்தும் எல்லாவற்றையும் செய்திடுவேனே. தோல்வி இல்லையே, என்றும் தோல்வி இல்லையே, வெற்றி என்றுமே எனக்கு வெற்றி என்றுமே. ஓ தோல்வி இல்லை, கைத்தடி. தோல்வி இல்லையே, வெற்றி என்றுமே எனக்கு என்றுமே. என்னை பலப்படுத்தும் எல்லாவற்றையும் செய்திடுவேனே. என்னை பலப்படுத்தும். இந்த மாசம் முழுவதும் உங்களை பலப்படுத்த போறார். உங்க சரீரத்தை, உங்க சரீரம் இப்பமே பலன் அடைகிறது. Receive the strength. பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்திடுவேன். சாயங்காலம் துதி ஆராதனை